வணக்கம். தேசிய சுங்கம், மறைமுக வரிகள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பயிற்சி மையம் சென்னையினுடைய அடிஷ்னல் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறேன். என் மணிமாறன். நம்ம ஜிஎஸ்டி பற்றியும் கஸ்டம்ஸு பற்றியும் கடந்த காலங்களில் பல வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறோம். அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி புரட்சிகரமான மறுசீரமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஜிஎஸ்டி 2.0 பற்றி இன்று நம்முடன் பேசுவதற்காக ஸ்ரீவத்சன் அசிஸ்டன்ட் டைரக்டர், நேசன், சென்னை, ஸ்ரீகாந்த் அசிஸ்டன்ட் டைரக்டர், நேசன், சென்னை வந்திருக்கிறாங்க. நம்ம இந்த ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் ஆன பொழுது 66.5 லட்சம் வரி செலுத்துனர்கள் இருந்தாங்க. அவங்க இன்றைக்கி 1,51,00,000 அதிகரிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஜிஎஸ்டி வருமானம் என்பது 96,000 கோடியாக இருந்தது 2017-18 மந்த்லி ஆவரேஜ். இன்றைக்கி அதே மந்த்லி ஆவரேஜுங்கிறது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்குது. இது இந்த ஜிஎஸ்டினுடைய வெற்றியை காட்டுது. இருந்தாலும் கூட இதில் மேலும் கூட சீரமைப்புகளை, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் நடைமுறைகளை எளிதாக்குவதற்காக ரீஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஜிஎஸ்டி 2.0 என்று பரவலாக எல்லாராலும் பேசப்படுகிறது. அதை பற்றிய நுணுக்கமான விவரங்களை நாம் இன்றைக்கி விவாதிக்கலாம். சார், முதல்ல ஒரு கேள்வி. இந்த ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரமைப்பு நடவடிக்கையினுடைய நோக்கம் என்ன சார்? வணக்கம். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற இந்த வரி அமைப்பு சட்டம் 2017 ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது அமல்படுத்தப்பட்டு 8 வருடங்கள் ஆகின்றன. இந்த 8 வருடங்கள் ஜிஎஸ்டி ரொம்ப வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட வணிகர்கள், இதில் சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த ஜிஎஸ்டி பெரிய உதவிகரமாக இருந்திருக்கு. இந்த ரிஃபார்ம்ஸோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களோட வரி விகிதங்களோட மாற்றமைப்பு. முன்னாடி 5 ஸ்லாப் ரேட்ஸ் இருந்தது. அந்த 5 ஸ்லாப் ரேட்ஸ் இப்போ 2 ஸ்லாப் ரேட்டாக குறைக்கப்பட்டுள்ளது. இதில் நிறையா சட்ட சிக்கல்கள் குறையும். இரண்டாவதாக, நடைமுறை எளிமையாக்குவதற்கான சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. மூன்றாவது, கன்சியூமர் கையில் வாங்கப்படும் பொருட்களுக்கான விலை கணிசமாக குறைக்கப்பட வேண்டும். இந்த 3 நோக்கத்தோடு ஜிஎஸ்டி 2.0 கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் நிறைய ஏற்றுமதியாளர்களுக்கு சலுகைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன சொல்கிறாங்க. அதே மாதிரி சிறு வணிகர்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உள்ளீட்டு வரியை பயன்படுத்துவதில் சில மாறுதல்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேபோல் இது ஒழுங்காக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா, இல்லை நடைமுறைப்படுத்தப்படாட்டா நம்ம எப்படி யார் அணுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் முதல்ல இந்த வரி விகித மாற்றங்கள், அந்த 5%, 12%, 18%ங்கிறதுல அது எந்த மாதிரி ஸ்லாப் இருந்தது, இப்போ என்ன மாதிரி ஸ்லாப் ஆயிருக்கு அப்படிங்கிறதுலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். முதல்ல அந்த வரி மாற்றங்கள் எந்த மாதிரியான கூட்ஸுக்கு எப்படி மாறி இருக்குன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த ஜிஎஸ்டி 2.0 வரத்துக்கு முன்னாடி ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 5 வரி விகிதங்கள் இருந்தன. 0, 5%, 12%, 18%, 28%. இந்த 5 வரி விகிதங்கள் இருந்தன. இந்த 5 வரி விகிதங்களையும் 2 வரி விகிதங்களாக குறைக்கப்பட்டுள்ளன. அதாவது 5% மற்றும் 18%. மெஜாரிட்டி ஆஃப் தி சரக்கு மற்றும் சேவைகள் இந்த 5%லையோ இல்லை 18%லையோ உள்ளடக்கப்பட்டுள்ளது. இதை தவிர 40% அப்படின்ற ஒரு வரி விகிதம் இருக்குது. இந்த வரி விகிதம் சின் கூட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற புகையிலை மற்றும் பான் மசாலா அல்லது எரேட்டட் வாட்டர், கார்பனேட்டட் வாட்டர், இந்த மாதிரி பொருட்களுக்கு மேலேயும் லக்ஸுரி கூட்ஸ் மேலேயும் மட்டும் விதிக்கப்படுகிறது. சில பொருட்களுக்கு 12%, அதாவது செங்கல் அப்படிப்பட்ட பொருட்களுக்கு 12%, தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் மற்ற பர்ஷியஸ் ஸ்டோன்ஸு இதுக்கெல்லாம் 3% வரி விகிதமும் ரொம்ப லிமிட்டட் பர்சன்டேஜில் இருக்குது. ஜென்ரலாக எல்லா பொருட்களும் எல்லா சேவைகளும் இந்த 5 வரி விகிதத்திலேயோ இல்லைன்னா 18% வரி விகிதத்திலேயோ உள்ளடக்கப்பட்டுள்ளது. வரி விகிதங்கள் 5% மற்றும் 18% சொன்னீங்க. அதற்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம வரி விலக்கு அளிக்கப்பட்ட பொருட்கள்னு ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருந்தது. அதில் இப்போ ஏதாவது லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கா சார்? புதுசாக வரி விலக்கு அளிக்கப்பட்ட பொருட்களாக முழு வரி விலக்கு அளிக்கப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது.
உதாரணமாக யூஎஸ்டி மில்க், ப்ரீபேக்டு பன்னீர், சன்னா, பிரெட், ரொட்டி, பராத்தா, பீஸா, உயிர்காக்கும் மருந்துகள், டயக்னாஸ்டிக் கிட் என்று சொல்லப்படும் மருத்துவ உபகரணங்கள், மாணவர்கள் உபயோகிக்கும் நோட்புக்குகள், இரேசர்கள், பென்சில், கிரையான், ஷார்ப்னர்ஸ் மற்றும் தனிநபர் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்களில் முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளன. சார், மக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவு மற்றும் பானங்கள் மீதான வரி எந்த மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது? உணவு மற்றும் குளிர்பானங்களுக்கு உண்டான வரி விகிதங்கள் குறிப்பிடத்தக்க அளவு குறைக்கப்பட்டுள்ளது. பேக்கேஜ்டு நம்கீன், புஜியா, சாசஸ், பாஸ்தா, சாக்லேட், காஃபி, பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, தாவரம் சார்ந்த பால், சோயா மில்க் மற்றும் ஐஸ்கிரீம்களுக்கு வரி விகிதம் 5% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்களுக்கான வரி விகிதம் முன்னர் 12% அல்லது 18% இருந்தது. இதை தவிர கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இவை அனைத்துக்கும் வரி விகிதம் 28%லிருந்து 40% மாற்றப்பட்டுள்ளது. முன்னர் இந்த குளிர்பானங்களுக்கு 28% தவிர காம்பன்சேஷன் செஸ் 15% இருந்தது. இப்பொழுது காம்பன்சேஷன் செஸ் நீக்கப்பட்டுள்ளது. ஆனால் வரி 28%லேருந்து 40% மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர மருத்துவம் சார்ந்த துறையில் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி விகிதம் 12 அல்லது 18%லிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. மற்றும் நாம் அன்றாடம் உபயோகிக்கும் கண்ணாடிகளுக்கு 12%லிருந்து 5% வரி குறைக்கப்பட்டுள்ளது. சார், ஜிஎஸ்டி 2.0 அந்த வரி சீரமைப்பு நடவடிக்கைக்கு அப்புறம் பத்திரிகைகளில் நம்ம கார் விளம்பரம் மற்றும் பைக் விளம்பரத்தை நிறைய பார்க்க முடியுது. அந்த மோட்டார் வாகனத்துறையில் வரி விகிதங்கள் எவ்வாறு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன? மோட்டார் வாகனத்துறையை பொறுத்த வரைக்கும் நாம் குறிப்பிடத்தக்க வரி விகித மாற்றங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மக்கள் பயன்படுத்தப்படும் பஸ், அதற்கு 28%லிருந்து 18% வரி குறைக்கப்பட்டுள்ளது. மக்கள் பயன்படுத்தும் கார், அது 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. சிறிய கார் மற்றும் ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள், எஸ்யூவி என்று சொல்லப்படும் பெரிய வகை கார்கள். சிறிய வகை கார்கள் என்னவென்றால், இன்ஜின் கெப்பாசிட்டி 1200 சிசிக்கு கம்மியாக இருந்தால் அவை சிறிய காராக கருதப்படும். அல்லது டீசல் காராக இருந்தால் 1500 சிசிக்கு குறைவாக இருக்க வேண்டும். இவ்வாறு குறைவாக இன்ஜின் கெப்பாசிட்டி உள்ள வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி 18% விதிக்கப்பட்டுள்ளது. இந்த இன்ஜின் சிசிக்கு 1200 அல்லது 1500 சிசிக்கு அதிகமாக இருக்கும் கார்களுக்கு ஜிஎஸ்டி வரி இப்பொழுது 40% விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜிஎஸ்டி 2.0 அமல்படுத்துவதற்கு முன்னர் சிறிய வாகனங்களாக இருந்தாலும் சரி, பெரிய வாகனங்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக 28% ஜிஎஸ்டியும் 15 முதல் 22% காம்பன்சேஷன் செஸ்ஸும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த ஜிஎஸ்டி 2.0 அமல்படுத்தப்பட்ட பிறகு சிறிய வாகனங்கள், அதாவது 1200 சிசி பெட்ரோல் இன்ஜினாக இருந்தால் அல்லது 1500 சிசி டீசல் இன்ஜினாக இருந்தால் அப்படிப்பட்ட வாகனங்களுக்கு இப்பொழுது ஜிஎஸ்டி 18% விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேல் சிசி இருக்கும் வாகனங்களுக்கு 40% ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆட்டோக்களுக்கும் 28%லிருந்து 18% ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பயன்படுத்தப்படும் பஸ்ஸுகளுக்கும் 28லிருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தும் டூ வீலர்களுக்கும் ஜிஎஸ்டி வரி 28%லிருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. 350 சிசி வரை இன்ஜின் கெப்பாசிட்டி இருக்கும் டூ வீலர்களுக்கு, அதாவது 2 சக்கர வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி வரி 18%ஆகவும், அதற்கு மேல் இன்ஜின் கெப்பாசிட்டி இருக்கும் 2 சக்கர வாகனங்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரியும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மோட்டார் வாகனங்களுக்கு உண்டான உதிரி பாகங்களுக்கு ஜிஎஸ்டி 2.0க்கு முன்னரே
வரி விகிதம் 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. சார் இப்போ ஜவுளித்துறை, கைவினைப் பொருட்கள் மற்றும் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் வரி விகித மாற்றங்கள் எவ்வாறு ஏற்பட்டுள்ளன? ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்களை ஊக்குவிப்பதற்காக வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. மேன்மேட் ஃபைபர்ஸுக்கு 18% 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று யான்களுக்கு 12% 5% குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் கைவினைப் பொருட்களுக்கு 12% 5% குறைக்கப்பட்டுள்ளது. இவை இந்த ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் துறையை ஊக்குவிப்பதற்கான முயற்சியில் ஒன்றாகும். நீங்கள் கேட்ட பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களுக்கும் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களான சோப்பு, ஷாம்பு, டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ் முதலியவைகளுக்கு 5% குறைக்கப்பட்டுள்ளது. கன்சியூமர் டியூரபிள்ஸ் உதாரணமாக டிவி, டெலிவிஷன், ஏர் கண்டிஷனர்ஸ், டிஷ் வாஷர்ஸ் இவைகளுக்கு 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் இந்த பொருட்களை குறைவான விலையில் பெற தற்பொழுது வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அன்றாட பயன்படும் பொருட்கள் விலைகள் குறைய வாய்ப்புள்ளது. மேலும் சில கட்டுமான பொருட்களுக்கு வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. சிமெண்ட்டுக்கு 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. கிரானைட், மார்பிள் பிளாக்ஸ் இவைகளுக்கு 12% 5% குறைக்கப்பட்டுள்ளது. சார் இப்போ சிமெண்ட்டுக்கு வரி குறைப்பு நீங்கள் சொன்னது மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. இது வரைக்கும் இப்போ நம்ம பொருட்களை பற்றி பேசணும். இப்போ இந்த சேவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் வரி விகிதங்கள் என்ன மாதிரியாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது? சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது சேவைகள் வழங்கும் நிறுவனங்களிலும் பல வரி சலுகைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக தங்கும் வசதி இருக்கும் ஹோட்டல்களில் ஒரு ரூம் ரெண்ட் 7,500 ரூபாய் பர் டே, அதுக்கு கம்மியாக இருந்தால் ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. 7,500 ரூபாய்க்கு மேல் இருந்தால் 18% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஜிம், சலூன்ஸ், பியூட்டி பார்லர்ஸ் இந்த மாதிரி சேவைகள் புரியும் நிறுவனங்களுக்கு முன்னர் 18% இருந்த ஜிஎஸ்டி வரி இப்பொழுது 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர காப்பீட்டுத் துறையில் மருத்துவ காப்பீட்டுக்கும் ஆயுள் காப்பீட்டிற்கும் பூரணமான வரி விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறையிலும் பல சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளன. சரி, இப்போது இந்த பொருள்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி விகிதங்களை பற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்த வரி விகிதங்கள் மாறுறதுனால ஏற்கனவே இந்த உள்ளீட்டு வரி அதிக பர்சன்டேஜில் செலுத்தியிருப்பாங்க. இப்போ அவங்களுடைய பொருட்களுக்கு அவங்க குறைந்த வரி விகிதம் தான் செலுத்த போகிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க அதிகமாக வரி செலுத்தியதுனால அதிகமான வரியை உள்ளீட்டு வரியாக அவங்க பயன்படுத்தலாமா, இல்லை இப்போ வரி குறைஞ்சி விட்டதுனால அதை பயன்படுத்த முடியாதா? இந்த ஜிஎஸ்டி 2.0 அப்படின்ற புதிய மாற்றங்கள் வந்த பிறகு பல பொருட்களிற்கான வரி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் இந்த புது வரி விகிதங்கள் வருவதற்கு முன்னால் பழைய வரி விகிதங்கள், அதாவது அதிகப்படியாக இருக்கிற வரி விகிதங்கள் செலுத்தப்பட்டு வாங்கப்பட்ட பொருட்களுக்கு உண்டான உள்ளீட்டு வரி, அதை கிரெடிட்டாக எடுத்துக்கலாமா அப்படின்ற கேள்விக்கு பதில் எடுத்துக்கலாம். அந்த எடுக்கப்பட்ட அந்த கிரெடிட்டை குறைக்கப்பட்ட வரி 22ஆம் தேதிக்கு அப்புறம் செய்யப்படும் சப்ளைகளுக்கு அந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணலாம். இதற்கான விளக்கம் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போ நம்ம உள்ளீட்டு வரி பற்றி பேசிட்டோம். அடுத்தது இந்த ரீஃபண்டு நடைமுறைகளில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளனவா, சலுகைகள் கொடுக்கப்பட்டுள்ளனவா? இதற்கு முன் ஏற்றுமதியாளர்களுக்கு விண்ணப்பம் பெறப்பட்ட 7 நாட்களுக்குள் தற்காலிக ரீஃபண்ட் 90% அளிக்கப்பட்டு வந்தது. இது நடைமுறையில் ஏற்கனவே இருந்தது. இப்பொழுது இந்த சலுகை இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சரில் கவராகும் வரி செலுத்துவோருக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர்களுக்கும் 90% தற்காலிக ரீஃபண்ட் 7 தினங்களுக்குள் கிடைக்கும். சரி, இப்போது ஏற்றுமதியாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ரீஃபண்டு எனும் வரி சலுகையானது 3வது நபர் மூலமாக இன்டர்மீடியரி மூலமாக ஏற்றுமதி செய்பவர்களுக்கும் பொருந்துமா, அல்லது அதில் ஏதாவது சலுகை வழங்கப்பட்டுள்ளதா?
மூன்றாவது நபர் மூலமாக செய்யப்படும் எக்ஸ்போர்ட், அதாவது இன்டர்மீடியரிஸ் மூலமாக செய்யப்படும் எக்ஸ்போர்ட்டுகளுக்கு முன்னாடி இந்த ஏற்றுமதி வரி சலுகைகள் இல்லாமல் இருந்தன. இப்பொழுது அந்த வரி சலுகை மூன்றாவது நபர் மூலமாக செய்யப்படும் ஏற்றுமதிகளுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது பல ஏற்றுமதியாளர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு உண்டான அந்த ஏற்றுமதி சலுகைகளை அவர்கள் இனி நேரடியாக பெறலாம். சார், தற்பொழுது தள்ளுபடி கொடுக்கும் பொழுது விற்கும் பொழுதே அந்த தள்ளுபடி கொடுக்கப்பட்டால் விலையிலிருந்து தள்ளுபடியை கழித்து கொண்டு மீதி உள்ள விலைக்கு மட்டுமே ஜிஎஸ்டி வரி செலுத்துகிறார்கள். அந்த தள்ளுபடி என்பது சில நேரங்களில் விற்பனை செய்த பிற்பாடு கொடுக்கப்படுகிறது. அது மாதிரியான தள்ளுபடிகளுக்கு தள்ளுபடிக்கு கொடுக்கப்பட்ட பிற்பாடு உண்டான விலைக்கு மட்டும் ஜிஎஸ்டி செலுத்தலாம் என்கின்ற மாதிரியான புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளதா? தள்ளுபடி என்பது விற்கும் பொழுதும் சரி, விற்ற பிறகும் சரி, வாடிக்கையாளர்களுக்கு உண்டு. அதற்கு உண்டான நடைமுறைகள் இப்பொழுது 56வது ஜிஎஸ்டி கவுன்சிலின் ரெக்கமெண்டேஷன் படி எளிமையாக்கப்பட்டுள்ளது. சார், தற்பொழுது இந்த ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தங்களில் புதிதாக ஜிஎஸ்டிஎன் நெட்வொர்க்குள்ளே வரக்கூடிய தொழில் முனைவர்களுக்கு ஏதும் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளனவா? இதற்கு முன் பதிவு சான்றிதழுக்காக விண்ணப்பித்த நாளிலிருந்து 7 தினங்களுக்குள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வந்தன. சில சந்தர்ப்பங்களில் 30 நாட்களுக்குள் வழங்கப்பட்டன. தற்பொழுது மாதந்தோறும் 2.5 லட்சம் ரூபாய் வரை வரி செலுத்த தேவையுள்ளோருக்கு 3 தினங்களுக்குள் பதிவு சான்றிதழ் வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது. சார், இப்பொழுது இந்த காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கிறது நீக்கப்பட்டு விட்டதா, இல்லை இன்னும் தொடர்கிறதா? அவர் மற்ற பொதுவான பேசப்பட்ட அந்த வரி நடைமுறைகள் எல்லாமே அறிவிக்கப்பட்டு விட்டனதா, சட்ட ரீதியாக அதற்கான ஆணைகளை பிறப்பிக்கப்பட்டு விட்டனவா? காம்பன்சேஷன் செஸ் என்பது டொபாக்கோ மற்றும் பான் மசாலா ஆகிய 2 பொருட்களுக்கு மட்டும் இப்போது விதிக்கப்பட்டுள்ளது. ஏனைய அனைத்து பொருட்களுக்கும் இந்த காம்பன்சேஷன் செஸ் விதிக்கப்படவில்லை. 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் முதல் அமலுக்கு வந்த இந்த வரி விகித மாற்றங்களில் காம்பன்சேஷன் செஸ் வேறு எந்த பொருட்களுக்கும் விதிக்கப்படவில்லை. இரண்டாவதாக கேட்கப்பட்ட கேள்விக்கு, இந்த வரி விகித மாற்றங்கள் அனைத்தும் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 அமலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் மற்றும் சுற்றறிக்கைகள் அரசாங்கத்தால் பிறப்பிக்கப்பட்டு விட்டன. சார், இந்த ஜிஎஸ்டி 2.0 என்று சொல்லப்படக்கூடிய இந்த வரி சீர்திருத்த நடைமுறையில் நமது மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம், ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல் பற்றி ஏதும் அறிவிப்பு வெளியாகியுள்ளதா? 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்டேஷன் படி ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம், அதாவது ஜிஸ்டாட், ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல் செயல்முறைக்கு வந்துவிட்டது. இதற்காக அப்பீல் செய்ய வேண்டிய அப்ளிகேஷன் பெறுவதற்கான இணையதளமும் திறக்கப்பட்டுள்ளது. இப்போது நம்ம பேசியதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பல்வேறு பொருள்களுக்கான பல்வேறு வரி விகிதங்கள், பெரும்பாலான பொருட்கள் அந்த 5%, 18% என்ற அளவில் குறைக்கப்பட்டுள்ளன. பல பொருட்கள் வரி விலக்கு அளிக்கப்பட்ட லிஸ்டில் கொண்டு வரப்பட்டுள்ளன. மேலும் சேவைகள் துறையிலும் பல சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. நடைமுறைகள், வரி செலுத்தக்கூடிய நடைமுறைகளிலும் புதிதாக விண்ணப்பம் பெறுபவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டுள்ளது, ஏற்றுமதியாளர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டுள்ளது என்று நாம் புரிந்து கொள்ள முடிந்தது. இதுபோல் நடைமுறையில் இது கொண்டு வரப்பட்டுள்ளதா இல்லையா என்று பொதுமக்கள் ஏதாவது புகார் தெரிவிக்க விரும்பினால் புகார் தெரிவிக்க வேண்டிய எண் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் ஆகியவற்றையும் கீழே கொடுத்துள்ளோம். இந்த உரையாடல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.